அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி சூப்பரான ஹோம் கார்டன் டூர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கார்டன் டூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன்தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ஃபேஸு காட்ட மாட்டேன், கொஞ்சம் ஷையானதுனால நம்மளே வந்துட்டு ஜென்ரலாக அந்த கார்டன் நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட உழைப்பு தான். அந்த பப்பாயா ட்ரீ, வாழை மரம் பாருங்கள், காய் கூட விட்டுருக்கு பப்பாயா ட்ரீயில். ஸோ இந்த பப்பாளி ஆகட்டும், இந்த வாழை மரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இன்னும் என்னென்னமோ செடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து கொய்யா, நாட்டு கொய்யா இது. அதுக்கப்புறம் நிறையவே வாழை மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பூக்கள் கூட வச்சுருக்குறாங்க. இதில் வந்துட்டு செம்பருத்தி செடி கூட இருக்குது. இங்கே ஒத்த செம்பருத்தி, நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் உள்ள செடி எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு மாதுளம்பழம் அந்த செடி இருக்குது. அப்படியே வாங்க பார்க்கலாம். மல்லிகை செடி அதெல்லாமே கூட வச்சுருக்காங்க. எலுமிச்சை செடி, தென்னை மரம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பெருசாகி காய் விடலை, இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கார்டனுக்காக வந்துட்டு ஒரு வேலி மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்னும் குட்டி குட்டி வாழை மரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இன்னும் பப்பாளி மரம் இருக்குது, முருங்கை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து பாவக்காய் கொடி போயிருக்கு பாருங்கள். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த செடிகள்லாம் இருக்கிறதுனால காற்றும் நல்லா வரும் நம்ம வீட்டுக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக செடி வைங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு இயற்கையோட குளிர்ந்த காற்றும் கிடைக்கும். கிட்ட வாங்க, நம்ம பாவக்காய் செடியும் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து மல்லிகைப்பூ செடி, மல்லிகைப்பூ பூத்தே இருக்குது. இது வந்து பச்சை மிளகா செடி. இங்கே பாருங்கள், பச்சை மிளகா, நிறைய பச்சை மிளகா அதில் காய்ச்சிருந்துச்சு, சிலதெல்லாம் பழுத்தும் இருந்துச்சு. இது பாவக்காய், பார்த்திங்க பாவக்காய் இருக்குது, பெரண்டை இருக்குது, இன்னும் குட்டி குட்டி செடிங்கள்லாம் என்னமோ வச்சுருக்காங்க. பார்த்திங்களா, பாவக்காய் கூட சிலதெல்லாம் பழுத்ததும் இருக்குது. அதாக அந்த வேலிக்குள்ளே வந்துட்டு வளர்ந்து வந்திருக்கு. எல்லா செடியிலையுமே வந்துட்டு 2, 3 அப்படி வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் பச்சை மிளகா செடி தான். பார்த்திங்களா, பச்சை மிளகா பழுத்தே இருக்குது. அதில் கருவேப்பிலை செடி இருக்குது. இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது அந்த ஒரு சின்ன பையன்தான். செம்பருத்தி, நம்ம ஏற்கனவே ஒரு செம்பருத்தி செடி பார்த்தோம், இங்கேயும் ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்காங்க. ரோஜா செடி வச்சுருக்காங்க. தக்காளி வந்து காய் விட்டுருக்குது, இன்னும் பழுக்கலை போல். நல்லாவே காய் விட்டுருக்கு. தரையாக படுத்துக்கிட்டு இருக்குது தக்காளி செடியெலாம். அவ்வளோதான், சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.